நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது பத்திரிக்கையில வந்து நம்ம எழிலுக்கும், நம்ம சுடருக்கும் தான் கல்யாணம் அப்படிங்கிற மாரிலாம் வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்து நம்ம சுடரோட அப்பா வந்து அந்த அனாத ஆசிரமத்து டீச்சரை வந்து பார்க்க போயிருக்காங்கல்ல, அந்த நேரத்தில் வந்து ரவுடி வந்து மாற்றி வச்சுடுறாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஃபீலிங்ஸ் ஆயிடுது. என்ன நம்ம பார்க்க வந்த ஆள் இவங்க இல்லையே, இன்றைக்கி எப்படியாவது அவங்கள பார்த்துடலாம்னு நினச்சோம், கடைசியில் பார்க்க முடியாமையே போயிடுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி தப்பான இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அந்த இவங்க இருக்காங்கல்ல, அந்த அனாத ஆசிரமத்தில் இருக்க அந்த டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கையை லேசாக மேலே தூக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த ரவுடி வந்து டக்குன்னு கையை பிடிச்சி அமுக்கிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம சுடரோட அப்பா வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து சுடர் வந்து அவங்களோட ரூமில் வந்து நம்ம எழில் வந்து அவங்களோட இடுப்பை பிடிச்சாங்கல்ல, அதை நினச்சி அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி வந்து சுடரோட இடுப்பை வந்து கிள்ளிடுறாங்க. அதை கிள்ளினோடனே பயங்கரமான கோவம் வந்துடுது. அந்த இடத்துல கில்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டுறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி கேட்குறாங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து அடிபட்டிருக்கு, அதனால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா விளாட போவோம், அதுக்கு தான் உன்னை கூப்பிட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி சொல்கிறாங்க. எனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்கிறேன்ல, நான் வரமாட்டேன், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் முடியாது, எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்கிறாங்க. வலிக்குதா, உடனே வா, அப்பாட்ட கூட்டு போய் நான் சரி பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்காங்க. ஏய் வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம அஞ்சலி வந்து விடுற மாதிரி இல்லை. நீ அடிபட்டுருக்குன்னு சொன்னேல, அப்பா வா, அப்பா வந்து மருந்து போடுவார், மருந்து போட்டு விடுவார், ஒடியா ஒடியான்னு சொல்லிட்டு இழுத்துட்டே வந்துடுறாங்க. வந்தவொடனே நம்ம எழில்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா சுடருக்கு வந்து இடுப்பில் அடிபட்டிருக்கான், அதை பார்த்து நீங்கள் மருந்து போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சுடர் அடிபட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, அப்பா என்கிட்ட தான் சொன்னால் அடிபட்டிருக்குன்னு, ஒழுங்கா பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பக்கத்தில் போகிறாங்க. பின்னாடியே வந்து சுடர் போகிறாங்க. டக்குன்னு எனக்குள்ள ஒரு டேபிள் தட்டி கீழே விழுக போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம எழில் வந்து கையை பிடிச்சி காப்பாற்றிடுறாரு. உடனே 2 பேருக்கு ஒரு பேக்ரவுண்ட் லவ் சாங்கெல்லாம் போடுறாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ தான் உனக்கு தான் அடிபில்ல எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறேல்ல, அப்போனா வா அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பி அஞ்சலி வந்து கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை நாளைக்கு விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம இவர் புரிஞ்சுக்கிறாரு, எழில் வந்து புரிஞ்சுக்கிட்டு, அஞ்சலி சுடரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, அவருக்கு டயர்டாக இருக்கும், நாளைக்கு விளாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுடரை வந்து அனுப்பி வச்சுறாங்க. நீ போ சுடர்னு சொன்னோடனே சுடர் மேலே போய் ரூமில் சரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தூங்குறாங்க. அவங்களுக்கு கனவு வந்துடுது. நம்ம எழில் கூட வந்து கல்யாணம் நடக்கிறது, மெட்டி போடுற மாதிரிலாம் கனவு வந்துடுது. ஐயோ ஆண்டவா, என்ன இப்படியெல்லாம் கனவு வந்துக்கிட்டு இருக்கு, எழில் சார் எங்கே, நான் எங்கே, அவர் எனக்கு மெட்டி போட்டு விடுற மாதிரிலாம் கனவு வருது, இதெல்லாம் தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி இனிமேல் வராதுன்னு நினச்சி திருப்பி தூங்குவோம் அப்படின்னு சொல்லி திருப்பி தூங்குறாங்க. திருப்பி பார்த்தோம்னா திருப்பி அதே மாதிரி கனவு வருது. ஐயையோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இனிமேல் தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா இவங்க கூப்பிட்றாங்க. மறுநாள் காலையில் சுடரை வந்து எழில் கூப்பிட்றாங்க. சுடர்னு கூப்பிட்றாங்க. கீழே இறங்கி வந்து அவங்க டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அவர் வந்து மாப்பிள்ளை கோலத்தில் வந்து கையில் வந்து மல்லிகைப்பூ கட்டிட்டு கல்யாணம் முடிஞ்சோடனே ஃபஸ்ட் நைட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சுடர் இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. அதை பார்த்தோன்னே பதறி போய் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் போகிறாங்க. என்ன இப்படி பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்க்காங்க. டக்குன்னு மாறிடுறாங்க. நார்மலாக டீ குடிச்சிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணி வரல, போய் வந்து மோட்ரு போட்டு குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேகமாக வந்து குளிக்கிறதுக்கு மோட்ரு போட போகிறாங்க. என்ன இப்படிலாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கே, இதெல்லாம் தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சுடர் போய் அவங்களோட ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எழில் சார் வந்து வேலைக்கு போகிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு இந்த ரூமை விட்டு வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா சுடர்னு சத்தம் கேட்குது. எழில் சார் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே ஐயோ சார் வேறு சும்மா இருக்க மாட்டேக்காரே, மித்த நாள் கூப்பிடவே மாட்டார், இன்றைக்கின்னு பார்த்து இப்படி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வரதை பார்த்தா அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியுது. கண்ணை மூடிக்கிட்டே வராங்க நம்ம இவங்க. அதாவது நம்ம சுடர் வந்து கண்ணை மூடிட்டு என்ன கண்ணை மூடிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது சார், நீங்கள் விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கண்ணை திறக்கல, நான் திறந்து விடுவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சரின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்காங்க. அப்போது வந்து எழில் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியுது. கார் கீ வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காருக்கு போயிடுறாங்க. வேகமாக போயிட்டு கார் கீ எடுத்துகிட்டு வராங்க. இங்கேருந்து சார் எங்கே அப்படின்னு ராமையா கிட்ட கேட்காங்க. அவர் கார்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போய் கார் கீயை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தா நம்ம அங்கே அவர் காரெல்லாம் ரோசா பூலாம் அலங்காரம் பண்ணி மாப்பிள்ளை பொண்ணு போவாங்களா அந்த வண்டி மாதிரி இருக்குது. என்ன சுடர் இவள் லேட் பண்ணிக்கிட்டு இருக்க, வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஐயையோ என்ன இப்போ எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போய் கார் கீயை போய் கையில் கொடுக்காம அந்த பதட்டத்தில் கீழே போட்டுறாங்க. என்ன கார் கீயை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சார் இந்த எடுத்தார சார், திருப்பி குனிஞ்சிட்டு பார்க்காங்க. திருப்பி மாப்பிள்ளை மாதிரி தெரியுது. ஐயையோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடிடுறாங்க. உடனே ராமையா வந்து வராரு. என்ன சுடர் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்காங்க. என்னன்னு தெரியல சார், 2-3 நாளாக அவர் அப்படியே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வந்து கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலைக்கு போயிடுறாரு. அடுத்து வந்து நம்ம சுடருக்கு வந்து பயங்கரமான குழப்பம் ஆயிடுச்சு. என்னடா எதுக்கெடுத்தாலும் இப்படியே தெரியுது, அதெல்லாம் நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எப்படியாவது போய் நம்ம அக்காட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கிட்ட போகிறாங்க. இந்துக்கிட்ட போய் இந்து எங்கன்னு பார்த்தா இந்து வந்து வெளியில்
சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. அவங்க வந்த உடனேயும் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைக்கா எனக்கு ஒரு கனவு மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கனவு வந்தது அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு வந்து கல்யாண கனவு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லது தான், அப்போனா உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் வயசு பொண்ணுக்கு வந்து கல்யாண கனவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்கிறாங்க. சரி, கல்யாணத்துக்கு வர்ற அந்த மாப்பிள்ளை மூஞ்சி உனக்கு தெரிஞ்சதா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஐயையோ அது வந்து எழில் சாரே, சொன்னால் தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து மறைச்சிடுறாங்க. அதெல்லாம் இல்லைக்கா அவங்க ஃபேஸ் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போனா ஒன்றும் உனக்கு வந்து அந்த அவங்களோட கல்யாணம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபேஸ் தெரிஞ்சால் என்னக்கா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சுடர் கேட்காங்க. ஃபேஸ் தெரிஞ்சால் அவங்க தான் உனக்கு மாப்பிள்ளை, அவங்க தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரியும், கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் பதறிடுறாங்க. ஐயோ என்னக்கா இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் ஆமாம் சுடர், ஃபேஸ் தெரிஞ்சால் அவங்க தான் மேக்ஸிமம் உனக்கு கணவராக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டிலே அவங்க கிளம்பி வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தா பத்திரிக்கை வேறு வந்துடுது. அதாவது எழிலுக்கும் மனோவுக்கும் பத்திரிக்கை அடி கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் பார்த்தா ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ மாறிடுச்சுல, அந்த ஃபோட்டோவை திறந்து நம்ம மனோவை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.